பொதுவா அக்ஷய திருதி என்று என்னென்னலாம் செய்யணும்? ரொம்ப நல்லது. ஏன்னா வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரணும், செல்வம் சேரணும், பணம் நிற்கணும், நகை சேரணும்னா இந்த அக்ஷய திருதியை பயன்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாம் விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமே இருக்கலாம். அக்ஷய திருதிக்கு என்ன பண்ணால் ரொம்ப சிறப்பு, எது செஞ்சால் அன்னைக்கு நம்மளோட சுமைகள் குறையும், நல்லது நடக்கும், ஒன்றும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அன்றைக்கி செய்யக்கூடிய ஒரே தானம் மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை அப்படின்னாலே நிறைய தங்கம் வாங்கணும், சீட்டு கட்டியாவது நம்ம தங்கம் வாங்கிடணும், நகை வாங்கிடணும், நகை சேர்த்துடணும், இதுதான் மக்களுடைய எண்ணமா இருக்கு. பொதுவா அக்ஷய திருதி என்று என்னென்னலாம் செய்யலாம்? அக்ஷய திருதி என்று என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, நல்ல ஒரு கேள்வி. நிறைய பேர் நினைக்கிறாங்க தங்கம் மட்டும் தான் வாங்கணும். நீங்கள் சொன்னது உண்மையான வார்த்தை. எல்லாரோட மெயின் செட்டில் வந்து அக்ஷய திருதி வந்து தங்கம் தான் வாங்கணும், சவரம் கணக்கில் வாங்கணும், கடன் வாங்கியாவது வாங்கிடணும். கடன் கட்டுறவங்க கட்டலாம் அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா அந்த தேதி போயிடும் இல்லையா. இந்த அக்ஷய திருதி வருஷத்தில் ஒன்று வருது, அதுவும் போயிடக்கூடாது. அக்ஷய திருதிக்கு என்னெல்லாம் வாங்கணும், என்ன செஞ்சால் சிறப்பு. இப்போ நம்ம தமிழ் வருட பிறப்புக்கு எப்படி சில முக்கியமான ஒரு விஷயமோ அந்த மாதிரி இந்த அக்ஷய திருதின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, முதல்ல எல்லார் மனசுலேயும் இருக்கிற ஒரு எண்ணம் கொஞ்சமாவது 1 கிராம் தங்கமாவது வாங்கணும்னு. முடிஞ்ச அளவுக்கு சவரம் கணக்கில் வாங்கலாம் கூட. அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தி 1 கிராம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா அதாவது நீங்கள் வாங்கலாம். இல்லை பை என்னால் தங்கம் வாங்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு என்ன சொல்கிற 2000 மணி நேரத்துக்கு ஒரு வெள்ளியாவது அன்னைக்கு இதை செஞ்சு வாங்குங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரணும், செல்வம் சேரணும், பணம் நிற்கணும், நகை சேரணும்னா இந்த அக்ஷய திருதியை பயன்படுத்துங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து எப்படி இந்த பிரம்ம முகூர்த்தம் எல்லா முகூர்த்தம் வருதோ இந்த மாதிரி இந்த அக்ஷய திருதி வருது. எல்லாமே வந்து வருஷத்தில் ஒன்று வர்றது நம்ம பயன்படுத்துறதுக்காக. எல்லா நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வேறன் மாதம் இதை வேறு இந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அந்த கிடைக்கிற அந்த ஒரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு வாங்குங்க, முடியாத பட்சத்தில் வெள்ளி வாங்குங்க. 2 மட்டும் தான் வாங்கணுமான்னு கிடையாது. 3வது உங்களோட உடைகள் வாங்கலாம், தனக்காகவும் வாங்கலாம், பெற்றவங்களுக்காகவும் வாங்கலாம், மனைவிக்காகவும் வாங்கலாம், கூட பிறந்த சகோதரர்களுக்காகவும் வாங்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வாங்கலாம். இல்லை நாளைக்கு அடுத்த மாதம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இப்போ கூட உங்கள்கிட்ட காசு இருந்தால் எடுத்து வச்சுருங்க. எப்படி வாங்க போகிறீங்க, ஒரு வருஷத்தில் ஒன்றும் பெருசாக போகிறதில்ல, உடம்பு குறைய போகிறதில்ல, வாங்கி வச்சுருங்க. இல்லைம்மா 2 மாதத்தில் கல்யாணம் இருக்குது, முடிஞ்சால் வாங்கி 2 மாதம் டேட்டு வரணும், ஆனால் அக்ஷய திருதி வராது, நகை வாங்கி வச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது, 100% சேரும். துணி வாங்கலாம். 4வது வீட்டுக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய பொருட்கள், அரிசி பருப்பு எண்ணெய் வகைகள் எல்லாமே அக்ஷய திருதிக்கு மனசு நிறைய வாங்கி வீடு நிறைய கிச்சன் நிறைய அழகாக சமைச்சு நல்லா எவ்வளோ நீங்கள் ஃபுல் பண்ண முடியுமோ உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி. அதுக்குன்னு பாய் சொல்லிட்டாருன்னு 10,000 வட்டிக்கு வாங்கி வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்கள். எதுவுமே 10 ரூபான்னு உங்களுதான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சம்பாரித்து உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி வீட்டில் சேமித்து வைங்க. ஒரு அரிசி மூட்டை வாங்கலாம், 1 கிலோ அரிசியாவது வாங்கி வைங்க, அதாவது முடியும் இல்லையா. ஸோ வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்ற பொருட்களை வாங்கி வைங்க. ஸோ இந்த 4 விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமே இருக்கலாம். அக்ஷய திருதிக்கு என்ன பண்ணால் ரொம்ப சிறப்பு அப்படின்னா, கோல்டு வாங்குறது ஒன்று, வெள்ளி வாங்குறது ஒன்று, ட்ரெஸ்ஸு வாங்குறது ஒன்று, சாப்பாடு வாங்கி நம்ம தேவையான பொருட்களை வாங்குறது எல்லாமே நம்மளுக்காக நம்ம வாங்குறது. தன் வளர்கிறதுக்காகவும், நம்ம உயரத்தில் வரத்துக்காகவும், பதவியில் வரத்துக்காகவும், பணம் காசு செல்வம் பெருகிறதுக்காக நம்ம வாங்குறது. ஆனால் எது செஞ்சால் அன்னைக்கு நம்மளோட சுமைகள் குறையும், நல்லது நடக்கும், ஒன்றும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அன்றைக்கி செய்யக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். அது அன்னதானத்தில் வந்து சாப்பாடு வாங்கியோ பிரியாணி வாங்கியோ பிரிஞ்சி வாங்கியோ கொடுக்க சொல்ல, அரிசி வாங்கி கொடுங்க. அரிசிலையும் முக்கியமாக பச்சரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. எப்படி பச்சரிசியாக வாங்கி தானம் கொடுக்கணும். புழுங்கல் அரிசியும் கொடுக்கலாம், பச்சை அரிசியும் கொடுக்கலாம். அதில் சிறந்தன்னு ஒன்று போய் கேட்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாமே டபுள் மைண்டு தானே, பாய் அரிசி சொன்னார், புழுங்கல் அரிசியாக பச்சை அரிசியாக அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ பச்சை அரிசியும் கொடுக்கலாம், புழுங்கல் அரிசியும் கொடுக்கலாம். தானமாக கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது ஒரு மூட்டை வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு 5 கிலோ வாங்கி கொடுங்க, அடையில ஒரு 2 கிலோவாவது வாங்கி கொடுங்க. ஆனால் அரிசியாக அன்னமாக கொடுங்க.
ஏன்னா அந்த விலைக்கு வந்து அறுவடை செஞ்சு அரிசியாக வர்றது நீங்கள் அப்படியே தானமாக பண்ணிங்கன்னா ஆத்மாத்மமாக பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த கோல்டு, சில்வரு, ட்ரெஸ்ஸு, ஸோ வீட்டுக்குள் பொருட்கள், தானம் செய்கிற அரிசி, இந்த எல்லாமே அக்ஷய திருதிக்கு வந்து கடன் வாங்கி செய்யாதீங்க. ஏன்னா என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு அன்னைக்கு யார்கிட்டையும் உங்களோட மூத்தவர்கள்கிட்ட பகையை வளர்க்காதீங்க. சண்டை போடுற விஷயத்த அன்றைக்கி பண்ணாதீங்க. 3வது முக்கியமான ஒரு விஷயம், கடன் வாங்காதீங்க. எப்படி இல்லைப்பா இது கொடுத்தா தான் எனக்கு அன்றைக்கி பிரச்சனையே ஒன்றுனா கூட மறுநாள் வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆகிடாது. விதி உயிர் போகணுன்ற விதி இருந்தால் போயே தீரும், யாராலும் தடுத்து வைக்க முடியாது. புரியுதுங்களா? கடன் அன்றைக்கி வாங்காதீங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களை கொண்டு விட்டுரும். ஏன்னா எது ப்ளஸ்ஸோ அது மட்டும்தான் நம்ம அன்றைக்கி பண்ணணும், மைனஸான விஷயம் பண்ணாதீங்க. ஸோ இந்த 5 விஷயம் பண்ணுங்கள். செய்யக்கூடாத விஷயம் கடன்ன்ற விஷயத்தை மட்டும் வாங்காதீங்க. வாழ்க்கை நல்லா இருப்பீங்க. வருஷத்தில் அந்த அக்ஷய திருதின்றது வருது, இதை தயவு செஞ்சு கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் நல்லா இருப்பீங்க. சிறப்பு பாய். அக்ஷய திருதிக்கு தங்கம் தான் வாங்கணுமா? நிச்சயமா இல்லை. தங்கத்தை தவிர்த்து நிறைய பொருட்கள் மக்களுக்காக இருக்கு, காத்துட்டு இருக்கு. ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.